போன முறையே திமுக ஜெயிச்சிருக்கணும். ஓகே. ஏன் தோத்துருக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது இல்லையா? பீகாரில் இன்னைக்கு நடந்த தேர்தலில் இன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணும். நீங்க கருத்துக்கள் கணிப்பினுடைய அடிப்படையில் மட்டும்தான் நீங்க பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. மக்களுக்கு இங்க என்ன தேவைப்படுது அப்படின்றதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதியை திமுக கொடுக்க மறுத்துருச்சு. இன்னைக்கு சத்தியமும் உண்மையும் நீதியும் அவர் பக்கம் இருக்கு. சமூக நீதியை பேசுறாரு. இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசுறாரு. திமுக இன்னைக்கு அத்தனையுமே கேள்விக்குறியாக்கி இருக்கு. அப்போ இன்னைக்கு திமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஓட்ட போட்டுருவாங்களா? அவருக்கு இன்னைக்கு 50% இருக்குன்னு ஒரு 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 ஏஜென்சி சொல்லிடுச்சுன்னா நான் போய் மனசை மாற்றிக்கிட்டு திமுகவுக்கு போய் ஓட்டு போட்டுருவேன்னா? என்னுடைய வேதனை என்ன, என்னுடைய வழி என்ன? இன்னைக்கு தொடர்ச்சியாக செவிலியர்களுடைய போராட்டங்கள் இருக்குது, மருத்துவர்களுடைய போராட்டம் இருக்குது, மாணவர்களுடைய போராட்டம் இருக்குது, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் இருக்குது, பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் இருக்குது, முன்னாள் அரசு ஊழியர்களுடைய போராட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் தொடர்ச்சியாக எங்கள் தமிழகத்தில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இது அத்தனையும் திமுகவுக்கு எதிராக தானே திரும்பும். அத்தனை பேரும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் 118வது நாள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 100 நாள் கடந்து 100வது நாள் இங்கே இப்போ வங்கக்கடலில் இறங்கி மாறளவு தண்ணீரில் போராடுறாங்க. நீங்கள் திமுக கொஞ்சமாவது யோசனை பண்ணியிருக்கணுமா இல்லையா? அந்த மக்களை போய் யார் சந்திச்சிங்க? நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஏன் இந்த மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்க?